ஹாய் எவரிபடி. இளையராஜா பாராட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஃபென்டாஸ்டிக் முழு ஸ்பீச். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. தலைவர் உரையை தொடங்கும் முன் வழக்கம் போல தன் ரசிகர்கள், என்னை வாழ வைத்த தெய்வங்களான ரசிகர் பெருமக்களுக்கு நன்றியை கூறிவிட்டு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்களையும் அவர் புதிய கட்சிகளையும் பழைய கட்சிகளையும் எதிர்கட்சிகளுக்கும் சவாலாக என்று இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு புகழாரம் சூடிவிட்டு, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினை பத்தி ஒரு வார்த்தை பேசிட்டு, பிறகு கலை உலக அண்ணா கமலஹாசன், அதுக்கப்புறம் அங்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு மீடியாக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, முக்கியமா விழா நாயகன் இளையராஜாவை பத்தி அதிசய கலைமகன் அப்படின்னு அவரை புகழாரம் சூடிவிட்டு பேச்சை தொடங்குகிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும்பொழுது நம்ம இளையராஜாவை பத்தி நிறைய பேசுவேன். ஆனா இங்க எனக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்கள வைத்துக்கொண்டு நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட எப்படி பழகினாரு. முதல்ல தலைவர் இளையராஜா அவர்களை பார்த்தப்போ அவர் பூஜையெல்லாம் போட்டுக்கிட்டு பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பார்க்கும்போது சாமி போல தெரிஞ்சாரு. நான் அன்னைக்கு முதல்ல பார்த்தப்போ சாமின்னு கூப்பிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவரை நான் சாமின்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். நிறைய முறை நான் அவர்கிட்ட சந்திச்சிருக்கேன். அவர் கூட பழகுனது எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஒரு நாள் என்னை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, நானும் கிளம்பி போயிருந்தேன். போன பிறகு அவர் சொன்னார், நான் செட்டில் ஆகிட்டேன், கங்கை அமரனும் செட்டில் ஆகிட்டாரு, இன்னும் பாஸ்கர் இருக்காரு, அவருக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்னை கிட்ட கேட்டார். ஓகே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் அந்த படத்துடைய இயக்குனர், உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா ஒன்றுமே விறுவிறுப்பாகவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் நேரடியாக போயிட்டு இளையராஜா கிட்ட சொன்னேன், இது சரியில்லையே அப்படின்னு சொன்னேன். இந்த படம் எப்படி வருமா? அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாதி ராஜா படம் தான் அது, இந்த படம் சில்லூர் ஜூப்ளி அடிக்கும் அப்படின்னு. நான் சொல்லலை, நான் வணங்குற அந்த தாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். கடவுள் மேலே நானும் தான் பக்தியாக இருப்பேன், ஆனால் இவர் அதீத பக்தியாக இருக்காரு அப்படின்னு மிரண்டு போயிட்டேன். சரி ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நான் மனசை தேத்திக்கிட்டு நடிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலுமே அந்த படம் சில்லூர் ஜூப்ளிங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தலைவர் பேசியிருந்தாரு. இவர் சொல்றது தான் நடக்கும் அப்படின்ற போல அவரை புகழாரம் சொல்லியிருந்தாரு. நீங்க ராஜாதி ராஜா படம் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா அதில் காமெடி காட்சிகளும் சரி, அந்த பாடல் காட்சிகளும், முக்கியமா தலைவர் அதில் அற்புதமா அவரு காட்சி கொடுப்பாரு. அவருடைய அந்த லுக் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்களும் சரி. தலைவருடைய அந்த வெகுளித்தனமான நடிப்பு அற்புதமா இருக்கும். அதாவது நதியா மேடம் அவங்களும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் தலைவர் பார்த்தீங்கன்னா ராதா மேடமும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க இந்த தாய் தொண்ணு கட்டுவாங்க தெரியுங்க, நதியா மேடம். அப்போ தலைவர் ஒரு சொல்லுவார், அந்த வகுளித்தனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அந்த சுப்பிரமணியன் நடிக்கணும் அப்படின்னு. யார் அந்த சுப்பிரமணியம் அப்படின்னு? என் பக்கத்து வீட்டுக்கார நாய் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து அப்படி அவ்வளோ வெகுளித்தனமா இருக்கார் அப்படின்றத அவ்வளோ அற்புதமா தன்னுடைய நடிப்பின் மூலியமாக நிரூபிச்சிருப்பார் தலைவர். இந்த விழா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி தலைவர் வருவார். அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்களே போயிட்டு தலைவரை வரவேற்பாங்க. அப்போ தலைவருடைய கையை பிடிச்சிட்டு, வாங்க என் பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு. தலைவரை எல்லாருமே பக்கத்துல வச்சுதான் கொண்டாடுவாங்க. ஜெயலலிதாவா மட்டும் இருக்கட்டும், நம்ம கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா தலைவரை பக்கத்துல வச்சுக்க தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய கையை பிடிச்சி இட்டுட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் அது. அதுக்கப்புறம் ஜானி படத்துல நடந்த ஒரு நிகழ்வு, அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதாவது தலைவரும் மகேந்திரன் அவர்களும் எப்போதும் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போ ஜானி படத்துல அவங்க தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம இளையராஜா அவர்களும் அங்க வந்திருக்காங்க.
அப்போ என்ன ஆச்சுன்னா, அரை பாட்டில் பியரை குடிச்சிட்டு நம்ம இளையராஜா அவர்கள் அவரு போட்ட ஆட்டம் ராத்திரி 2-3 மணி வரைக்கும் அப்படி அவரு ஆடி தீர்த்திருக்காரு அப்படின்றத அந்த சபையில போட்டு உடைச்சிருக்காரு. எது எப்படியோ தலைவர் எப்போதுமே மனசுல இருக்கத்தான் பேசுவாரு. உண்மைய போட்டு உடைச்சிடுவாரு. பத்த வச்சுட்டியே பரட்ட அப்படின்ற போலதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த பாடலுடைய ரைட்ஸ். அப்போ தயாரிப்பாளருக்கும் அவருக்கும் ஒரு இடையில ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்களாம். ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, யாரும் இளையராஜா பாடல்களே யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. வித்தவுட் பர்மிஷன் இல்லாம அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. அப்போ அமெரிக்காவுல எஸ்பிபி அவர்கள் பாடிக்கொண்டு இருக்காங்க. அப்போ அங்கேயே வந்து எஸ்பிபி அவர்கள் பாடலை நிறுத்திட்டு, இளையராஜா பாடல்களை நான் பாடல, வேற ஒரு இசையமைப்பாளருடைய பாடலை நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணாங்க அப்படின்ற தகவலை பதிவு பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, எஸ்பிபி அவர்கள் இறந்தபோது இளையராஜா அவர்கள் கண்ணீர் விட்டதை பத்தியும் பேசியிருந்தாரு. கோவிட் சமயத்துல விவேக் அவர்களையும் எஸ்பிபி அவர்களையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவங்க இடத்த பூர்த்தி செய்ய இங்க யாரும் கிடையாது அப்படின்றத அவர் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் வரியா மிட்டா அப்படின்ற டிஃபெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, அப்படிலாம் நான் வந்து இப்போ சிம்போனி பாடுறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் லண்டன் போயிட்டு பாடியிருந்தாரு. பாடிட்டு திருப்பி வரக்குள்ள அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த இளையராஜாவை யாராலையும் அளக்க முடியாது, அதுக்கு மேல நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெரிவிக்க விட்டுருந்தாரு. எல்லாரும் சொன்னாங்க இளையராஜா அவர்கள் வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு. இருக்குதானே செய்யும், ஏன்னா அவருடைய உழைப்பு. தலைவர் முக்கியமா ஒரு அந்த வார்த்தையை சொன்னாரு, உழைப்பு, உண்மையான உழைப்பு, ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா பேரு புகழ் எல்லாமே பின்னாடியே வரும். நீங்க அது பின்னாடி போக தேவையில்ல, அது பின்னாடி போனா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் அற்புதமா விளக்கி இருந்தாரு. போற போக்குல கூலி படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்றதையும் இந்த விழாவில் சொல்லிட்டாரு. ஆமாங்க, இளையராஜாவுடைய பாடல்களை பற்றி அவர் பேசக்குள்ள இப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இளையராஜாவுடைய பாடலை புதிய படங்களுக்கு போட்டாலே அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். இதுக்கு உதாரணம் கூலி படம். கூலி படத்துலேயும் நாங்கள் 2 பாட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு கூலி படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு தலைவர். தலைவரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் தான் பேசியிருப்பாரு. அதுவே பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்பீச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அழகாக தன்னுடைய உரையை பேசி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காரு. இந்த முழு ஸ்பீச்சை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சமூக வலைதளங்களில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு தன் வாயாலேயே சொன்னது பார்த்தீங்கன்னா, இது ஹேட்டர்ஸுக்கு கொடுக்குற மரண பதிலடி அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.